ஹலோ. சொல்லு பேபி. எங்க அப்பா எங்க வீட்டையே 8 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காரு. மாசம் மாசம் நான் என் கிரெடிட் கார்டு பில்லே 10 லட்சம் ரூபாய் கட்டுவேன். 10 லட்சமா? 1 crore எனக்கு 5-6 மாசத்துக்கான பாக்கெட் மணி மாதிரி. அத போய் என்கிட்ட பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல பேபி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. சரி சரி விடுங்க. எனிவே ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் பேபி. அப்புறம் நான் நிர்மலான்னு சொல்லி ஒரு நர்ஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க இப்ப வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சிருங்க. நர்ஸா? நர்ஸ் எதுக்கு? அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். பேபி பேபி போஸ் பண்ணிட்டா என்ன? அவ டப்பு டப்புன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. போஸ் என்னம்மா? டேய் போஸ், உன்னை பார்க்க வெளியில ஒரு நர்ஸ் வந்திருக்காடா. இப்பதான் காவியா சொன்னா. டேய் என்னாச்சு உனக்கு? உடம்பு எதுவும் முடியலையா? காலையில இருந்து நல்லதானே இருந்த. ஏண்டா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம காவியா கிட்ட போய் சொல்லிருக்க? காவியா இப்ப நர்ஸ் அனுப்பிச்சிருக்கா. ஷோமா, என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்தம்மா நர்ஸ், என் பையன் நல்லா தானே இருக்கான், அப்புறம் எதுக்கு அவனுக்கு டெஸ்ட் எடுக்க வந்திருக்க? அது பின்ன காவிய மேடம் தான் என்ன அனுப்பி வச்சது. சாருக்கு பிளட் டெஸ்டும் யூரின் டெஸ்டும் எடுக்கணும்னு പറഞ്ഞിരുന്നു. யூரினா? കാവ്യ மட்டும் എന്ത് പറഞ്ഞോ அது மட்டும்தான் என்னோட ஜோலி. எனக்கு அதுதான் ஃபாலோ செய்யணும். சார் பிளட் டெஸ்ட் எடுக்கலாமா? பிளட் டெஸ்டா? எதுக்குங்க? அதெல்லாம் எனக்கு அறியல. மேடம் പറഞ്ഞது கொண்டா நான் இங்க வந்தது. பிளட் டெஸ்ட் எடுக்கலாமா? டேய், உன் மேல இருக்க அக்கறையில அந்த பொண்ணு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ உன் கையை காட்டு. நீ வேற என்னம்மா? காட்டுடா. இருக்கு சார். சார் கை ஒன்று நீட்டியே. சார் கொஞ்சம் இப்படி மடக்கி பிடிங்க சார். சார் வாஷ்ரூம்ல போய் யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணி இந்த பாட்டில்ல கொண்டு வாங்க சார். இந்த கவர்ல இட்டு கொண்டு வாங்க சார். எதுக்கு யூரின் டெஸ்ட்லாம்? കാവ്യ മേഡം പറഞ്ഞത് ഞാൻ ചെയ്യും സാർ. അതാ എന്നോട് ഡ്യൂട്ടി. നിങ്ങൾക്ക് ഏതോ സന്ദേഹം ഉണ്ടെങ്കിൽ സാർ മാഡത്തിക്കിட்ட കേளுங்க. மா என்னம்மா இது? டேய் போய் எடுத்துட்டு வாடா. ஐயோ வருமான்னு தெரியலையே. இது சார் போடா போ, வேகமா போ. சார் பிபி செக் பண்ணனும். உங்க கை கொஞ்சம் நிவர்த்துங்க சார். பிபி நார்மல் ആയിട്ടുണ്ട്. சிஸ்டர், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிபி எடுக்கறீங்களே, அப்படி என்ன டெஸ்ட் எடுக்க சொல்லி காவியா உங்ககிட்ட சொன்னாங்க? பிளட் சுகர், பிபி லெவல் அவங்க பார்க்க சொன்னாங்க. ஹெப்படைட்டிஸ் பி பார்க்க சொன்னாங்க. லிவர் ஃபங்க்ஷனும் பார்க்க சொல்லியிருக்காங்க. கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் உண்டோ, ஸ்டோன் ஏதோ உண்டோன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் தைராய்டு ஏதோ உண்டோன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. கடைசியில ஹெச்ஐவி பாசிட்டிவ் உண்டோன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா சாருக்கு எய்ட்ஸ் உண்டோன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. என்னது? என்னம்மா? இதுக்கு மேல എന്തെങ്കിലും டீடைல் வேணுமெങ്കിൽ காவி மேடத்துக்கிட்ட கேட்டுக்கோங்க. காவியா வரட்டு சார். வர மேடம். அம்மா என்னம்மா இது? காவி எதுக்கு இந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லிருக்கு? டேய் அவ கொஞ்சம் வித்தியாசமான ஆளா தாண்டா இருக்கா. பாப்போம். இப்பதானே சாம்பிள் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏய் போஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ்லாம் வந்தறதுல வாய் மூடி. வாய் மூடி. இன்னைக்கு பத்தி இப்படி தூக்கம் வருது. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன? மழை காலமா இருக்கு,
வெளியே ஒரு மாதிரி வாடை காத்தா அடிச்சிட்டு இருக்கு. நீங்க வெளியில எல்லாம் ஒன்றும் தூங்க வேண்டாம், உள்ளே படுத்து தூங்குங்க. பரவாயில்ல, நாங்க வெளியவே படுத்துக்கிறோம். ஏங்க, நேத்தும் இப்படிதான் சொன்னீங்க. உங்களை கஷ்டப்பட்டு நான் உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன். நீங்க உள்ள வந்ததுமே வெளியில இடி விழுந்துருச்சு. இன்னைக்கும் என்ன அதையே சொல்ல வைக்கிறீங்களா? அதுக்காக இடி தினமும் வந்து வெளியே விழுமா என்ன? ஒருவேளை விழுந்துச்சுன்னா இவளே விழ வச்சிருவா போல. சரி, இடி விழலன்னு வச்சுக்கோங்க. மழை வந்துச்சுன்னா மழையில நனைஞ்சுக்கிட்டே நீங்க அப்படியே படுப்பீங்களா? உள்ளே தூங்குங்க. அடேங்க அப்பா, அக்கறையும் பாசமும் ரொம்ப தான் பிச்சுக்கிட்டு வருது. உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? இத பாருங்க, உங்க மேல எனக்கு கோவம் இருக்கு, வருத்தம் இருக்கு. அதே மாதிரி என் மேலயும் உங்களுக்கு கோவம் வருத்தம் இருக்குதே. அதுக்காக ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அதை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒண்ணும் வாழ்ந்துகிட்டு இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தேவையில்லாம வெளியே படுத்து உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. உள்ளே தூங்குங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. மலரக்கா, தனோ, நீங்க 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி தள்ளி படுத்துக்கோங்க. அவர் இன்னைக்கு உள்ளதான் தூங்க போறாரு. சரி தமிழ், நீங்க 2 பேரும் வேணா இங்க ஒண்ணா தூங்குங்க. நாங்க 2 பேரும் வேணா வெளியே வாசல்ல தங்கிக்கிறோம். அக்கா, சும்மா சொன்ன தமிழ். பாயடா எடுப்போம். உள்ளே படுத்து தூங்குங்க. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள வயசும் கத்தி கத்தி தொள்ள கத்தி கத்தி புரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே கனவா? என்ன சோகம் உள்ள உனக்குள்ள காத்திருந்த புள்ள. டேய் சேது, இது என்னது? உள்ள வந்து படுத்தா கனவா வருது. ஆஹா, இது என்ன? உள்ள வந்து படுக்க சொன்னா கனவா வருது.